நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். I love you. I love you. I love you. மறக்க முடியாத அளவுக்கு உன்னை காதலிச்சிட்டேன் டிபி. என்னாச்சு டிபி? எதுவும் பேச தோணலையா? இல்லை பேசுறதுக்கு வார்த்தை எதுவுமே கிடைக்கலையா? சுஹானா, நீ மனசார யாரையாவது லவ் பண்றியான்னு என்கிட்ட ஒரு நாள் நீ கேட்ட, உனக்கு அது ஞாபகம் இருக்கா? காதலிச்சிருக்கேன். யாரும் மனசார காதலிச்சனும் அவளையே கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். நான் காதலிச்ச பொண்ணோட பேரு உனக்கு தெரியல டிபி? நான் தான். நீ என்ன மனசார நேசிச்சுட்டு தான் இருந்திருக்க. பட் உனக்கு இவ்வளோ நாளாக உனக்கு இந்த விஷயம் தெரியவே இல்லைல்ல. அதனால தான் சொல்கிறேன். நீ ரொம்ப அப்பாவியான பொண்ணு, கரெக்டா? என் ஹார்ட் பீட் என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியாமையே போச்சு. அன்னோனா இருந்துட்டேன். நிஜமாவே நான் அப்பாவிதான். அதான் இப்ப நீ என்ன காதலிக்கிறேன்னு உனக்கு புரிஞ்சிருச்சுல்ல? புரிஞ்சிருச்சுல்ல? சூப்பரா புரிஞ்சிருச்சு. என்னை வெல்வாய் பெண்ணே.
சொல்லு சொல்லு I love you I love you I love you. இப்ப ஏன் சிரிச்சா? ஏய், இப்போ நான் சிரிச்சா கூட உனக்கு ப்ராப்ளமா? சந்தோஷமா இருக்கேன், அதான் நான் சிரிச்சேன். ஏய், என்ன? இப்போ I love you சொல்லு. 100 times. I love you. 1 I love you. 2 I love you. 3 I love you. 4 I love you. 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 நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராகுலோட ட்ரெஸ் பெட் மேலையா? இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ராகுல், ராகுல் எங்க? அவர் வீட்ல இல்லத்த. சரி, எங்க போயிருக்கான்? காலையில இருந்து என் கண்ணிலே படல. ஒருவேளை அவர் வாக்கிங் போயிருப்பாரு அத்த. மாமா அடிக்கடி ராகுல் கிட்ட சொல்வார்ல வாக்கிங் போக சொல்லி. அதான் இன்னைக்கு ராகுல் போயிருப்பாரு. நல்ல விஷயம் தானே, நாள் பூரா வீட்டுல தானே உட்காந்துருக்காரு. வாக்கிங் போனா அட்லீஸ்ட் உடம்புக்காவது நல்லது இல்ல. நீ எப்ப பார்த்தாலும் அவனை ஏன் திட்டிகிட்டே இருக்க? அவன் வீட்டுல இருக்கிறது உன்னால பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். வீட்டுல இருக்க முடியாம பின்ன அவன் என்ன ரோட்ல சுத்திட்டு இருப்பான்? நீ ஒரு வேலை செய், அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணு, எங்க இருக்கான்னு கேளு. பாருங்க, போன் அவர் வீட்லயே வச்சுட்டு போயிட்டாரு. ஒருவேளை நியூஸ் பேப்பர் வாங்க போயிருப்பாரு. தெரியலையே, ராகுல் எப்ப திருந்துவானோ எப்ப பொறுப்புள்ளவனா இருப்பானோ தெரியலையே. அவன் அப்பர்ணா, லஞ்சுக்கு நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு போயிடு. எனக்கு உன் மெய்டு மூஞ்சில முழிக்க சுத்தமா பிடிக்கல, புரிஞ்சுதா? என்னத்த நீங்க, மெய்டு இருந்தாலும் ப்ராப்ளம், மெய்டு இல்லைனாலும் ப்ராப்ளம். நான் என்னதான் பண்றது? That's not my problem. ராகுல் ஏன் தான் இப்படி இருக்காரோ? எங்கேயாவது வெளியில போறதா இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம். இவங்க கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. கடவுளே, எத்தனை பேருக்கு நான் பதில் சொல்றது?
என்ன ஏன் அப்படி பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்ததே இல்ல? இந்தாங்க மெனுவை பாருங்க. வாய்க்கு ருசியா நல்ல ஐட்டமா ஆர்டர் பண்ணுங்க. இதையெல்லாம் என்னால சாப்பிட முடியாது. இத பார், இங்க இருக்கிற சாப்பாடு எதையும் நீ சாப்பிடக்கூடாது. ரொம்ப நேரமா நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, உனக்கு எல்லாத்துலயும் ஒரே பிடிவாதம் தான். அப்படியா? இப்ப உங்களுக்கு நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு அது என்னோட பிடிவாதமா தான் தெரியும். சுஹானா, அங்க என்ன பாத்துட்டு இருக்க? அந்த ஆண்டி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி பேசுறாங்கன்னு பாத்தியா? ஹவ் ரூட். அவங்க கதை நமக்கு எதுக்கு? நீ முதல்ல எனக்கு பதில் சொல்லு. என்ன சாப்பிட்ற? ஓ இந்தா. எக்ஸ்கியூஸ் மீ. வெயிட்டர், முதல்ல இங்க வா. இது என்ன? இத போய் தயிர்னு சொல்லுவீங்களா? ப்ளீஸ் கொஞ்சம் சக்கரை கொண்டு வரீங்களா? இந்த தயிர் நிஜமாவே புளிப்பா இருக்கு. இவங்க புளிப்பு சாப்பிடக்கூடாது. அப்புறம் இந்த கிளாஸையும் மாற்றி கொண்டு வாங்க. அப்புறம் ஒரு பாட்டில் மினரல் வாட்டர் கொண்டு வாங்க. உனக்கு இதில் எதுவுமே பிடிக்கலையா? பிடிக்கல. இதோ இந்த பன்னீர் சாப்பிட்டு பாரு, ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இங்க இருக்கிற எதுவுமே வேண்டாம். ஏன் தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? சுஹானா, என்ன இது? நீ இப்படி அவங்களே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் சொல்லு? இல்ல அந்த ஆண்டி மேடான டவுட்டா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் டெல்லியில இருந்து வந்திருக்கீங்களா? நீங்க? நாங்களும் டெல்லியில இருந்து தான் வந்திருக்கோம். பஞ்சாபி பாக். என் பேர் சுஹானா. இது என்னோட ஹஸ்பண்ட் இஷான் கஷ்யப். என் பேரு மகேந்திரன். அப்புறம் இவங்க தான் என் ஒய்ஃப், பேரு பிரியா. சர்க்கரை எங்க வச்சிருங்க. எனக்கு இதுக்கு மேல சாப்பாடே வேண்டாம். நான் என் ரூமுக்கு போறேன், போங்க. ஐயோ, நீ எதுவுமே சாப்பிடாம போறிய பிரியா? கொஞ்சம் நில்லு. நம்ம அப்புறமா பார்க்கலாம், நான் வரேன். OMGயா, அந்த லேடி எவ்வளவு அன்பேரபிளா இருக்காங்களே. பாவம், அவங்களால அந்த அங்கிள் கூட சாப்பிடாம போயிட்டாரு. ஐ மீன், அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க டெம்பரேச்சர் எவ்வளவு ஹையா இருக்கு. சுஹானா, அந்த ஆன்ட்டியை பார்க்கும்போது உனக்கு வயசானதுக்கு அப்புறம் எப்படி இருப்பேன்னு நல்லா தெரியுது. வாட்? ஹவ் மீன் யூ இஷான்? இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி கத்திட்டு இருக்க? எல்லாரும் பாக்குறாங்க, தெரியலையா? சோ நான் தப்பா ஏதாவது பேசினேனா? அந்த ஆண்டி எப்படி பேசினாங்க? பாவம், அந்த அங்கிள் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டாரு. எல்லா ஆம்பளைங்களும் நல்லவங்களா தான் இருப்பாங்க. வாட் யூ மீன்? அப்ப விமன்லாம் கெட்டவங்களா? ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கும். உங்க அப்பா தான் லைன்ல. சொல்லுங்க. சுஹானா என் பக்கத்துல தான் இருக்கா. இருங்க தரேன். உங்ககிட்ட பேசணுமா? இந்தா. ஹலோ. யா டாட். நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். ஈஷானும் நல்லா தான் இருக்கான். நாங்க நல்லா என்ஜாய் பண்றோம். நான் எதுக்கு ஈஷான் கூட சண்டை போட போறேன்? டாட், உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் தேவையில்லாம சண்டை போட மாட்டேன். போட்டுட்டானோ? டாட், நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். பாய். சுஹானா, இப்ப எதுக்கு உன் டாட் கிட்ட தேவையில்லாம சண்டை போடுற? ஏய் சுஹானா, இரு, கிளாஸ் உடைக்க போறியா என்ன? சுஹானா, 1 செகண்ட் இரு. 1 செகண்ட். அப்படியே கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணு. அப்படிதான். சுஹானா, இன்னும் கொஞ்சம் கோவமா. பத்தல, இன்னும் உன்கிட்ட இருந்து இன்னும் எதிர்பார்க்கிறேன். That's it. செம. ஏய், இந்த வரேன்.
உங்கள் விஜய். ஏய் சோனா, என்ன பண்ற நீ? உனக்கு ஒன்று தெரியுமா? ராகுல் மாமா அபர்ணா அக்கா கூட அவங்க ஹனிமூனுக்கு இங்கே தான் வந்தாங்க. இங்க நின்று போட்டோ கூட எடுத்திருக்காங்க. அப்படியா? ஒன்னு தெரியுமா இஷான், பிஏஎலோட ஜாப் என்ன சொல்ல வந்த? அது ஒன்றும் இல்லை. இல்ல ஏதோ நீ சொல்ல வந்த. பிஏஎலுக்கும் அபர்ணா அக்காவுக்கும் லவ் மேரேஜ் தானே ஆச்சு? ஆ, அப்புறம் ராகுல் மாமாவுடைய மாம் அந்த மேரேஜுக்கு பயங்கரமா எதிர்த்தாங்க. இது நடக்கக்கூடாதுன்னு என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. என்னால புரிஞ்சுக்க முடியுது. பிஏஎலோட மாம் எப்பவுமே அரகண்ட் தான். எனிவேஸ், முடிவு நல்லா இருந்தா எல்லாமே நல்லதுக்கு தான். நான் எப்பவுமே சொல்வேனே, ஆல் இஸ் வெல். நம்ம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நம்ம இப்ப அப்படியே இருக்கலாம், சரியா? தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பிக்க வேண்டாம். ம்? ராகுல் வந்துட்டான் போல இருக்கு. மாமா, 2 பேரும் ஏன் இப்படி இருட்டில் உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கு என்னாச்சு அத்தை? எதுக்காக அழுறீங்க? இல்லம்மா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனா ராகுல் இன்னும் வீட்டுக்கு வரல. என்ன? ராகுல் இது வரைக்கும் வீட்டுக்கு வரலையா? ஏன் நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல? என்ன பிரயோஜனம்? உனக்கு தான் அவனை பத்தி கவலையே இல்லையே. வீட்டை பத்தி அக்கறை இருந்தா நீ இவ்வளவு லேட்டா வந்திருக்கவே மாட்ட. அத்தை, நான் ஸ்கூல்ல இருந்தேன். இன்னைக்கு ஓபன் ஹவுஸ் வேற. ராகுல் சொல்லாம கொள்ளாம அப்படி எங்க போவாரு? அதாம்மா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ராகுல் எங்ககிட்ட சொல்லாம இவ்வளவு நேரம் வெளியே இருந்ததே இல்லை. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. ஆனா அவர் போனையும் எடுத்துட்டு போகலையே, எப்படி அவரை காண்டாக்ட் பண்றது? அதுவும் இல்லாம இப்ப அவர் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போறது இல்ல. மாமா, ஈவினிங் போடுற மாத்திரை போட்டீங்களா? இன்னும் இல்லம்மா. என்னது இது? ராகுலோட ஹேண்ட் ரைட்டிங் ஆச்சே. இந்த லெட்டர். லெட்டரா? யாரோட லெட்டர்? அப்ப நான் வீட்டை விட்டு வெளியில போறேன். என்னுடைய தோல்வி, என்னுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் என் தோளில் சுமந்துக்கிட்டு போறேன். யாருக்கு தெரியும், ஒருவேளை என் சொந்த காலில் நான் நின்னா மறுபடியும் திரும்பி வருவேன். ஆனால் வரலனா என்னுடைய தோல்வி அடைஞ்ச அந்த முகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது ராகுல்.